உண்மையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே லஞ்சுக்காக நுரையீரலும் மீனும் தான் சமைக்க போகிறேன். ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. குட்டி இப்போ மீன் தான் அதிகமாக சாப்பிட்றாரு. அதனால் இந்த மாதிரி முள் இல்லாத கடல் மீனாக வந்து வாங்கியிருந்தோம். இன்றைக்கி கோலா மீன் வீட்டு வாசல்லே விற்றாங்க. அந்த மீன் காசிமேட்லேருந்து வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை 2 நாள் தான் மீன் கறி எதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வெட்டி கொடுப்பாங்க. மற்ற நாள்லாம் ஐஸில் வச்சதாக தான் இருக்கும். பக்கம் சோத்துக்கு உழ வச்சு விட்டுட்டு மீனையும் நுரையீரலையும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசிட்டேன். அப்புறம் வந்து நுரையீரலை வந்து வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சாச்சு. ஏன்னா நுரையீரல் வந்து வேக வச்ச தண்ணியே யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். நுரையீரலை வேக வைக்கிறப்ப ஒரு நுரை மாதிரி வரும். அதனால தான் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதில்ல. அந்த நுரையை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மீன் வறுவலுக்கு நிறைய மசாலா அரைச்சி போடுவாங்க. ஆனால் மீனுக்குனே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அது கண்ட மசாலாலாம் அரைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த மீனோட டேஸ்ட்டே மாறிடும். நான் எப்பயுமே வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பைண்டிங்காக போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து தக்காளியை புழிஞ்சு விட்ருவேன். அந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதனால் சிம்பிள் மசாலா போட்டாலே நல்லாயிருக்கும். ஈரல் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப அந்த கடிக்கிறப்ப நறுக்குன்னு அது நல்லாயிருக்கும். நுரையீரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஸ்பைசஸ் வந்து இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டியதில்லை. சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது நிறையா சின்ன வெங்காயம் போடணும். அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம பெரிய வெங்காயம் வதக்கிற அளவுக்கு நல்லா கொலைய வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு வந்து நான் நுரையீரலோட போட்டு வதக்கினதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி இதுக்கு ஊற்றணும். தேங்காயில் வந்து கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வீட்டுத்தூள் போடுவோமோ அந்த தூளை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அந்த மாதிரி தேங்காயோட அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம். அதோட இந்த தேங்காயோட பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நுரையீரல் வந்து விசில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு வச்சுருக்கோமா அதையும் வந்து அந்த கிரேவி பேஸ்ட்டோடு போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுருள வதக்கணும். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த மசாலா அந்த நுரையீரல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக ஆகும். நல்லா ட்ரையாக கிடச்சிரும். இதை வந்து நல்லா சூடாக சோத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மீன் வந்து வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து மீனும் வறுக்க போட்டாச்சு. ஒரு வீட்டில் சண்டே அப்படின்னாலே பிரியாணி செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சாதம், குழம்பு, இந்த மாதிரி மீன் வறுவல், கறி வறுவல் அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா தான் நல்லா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எங்களுக்கு பிரியாணியை விட சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும்.